அரசியல் கைதிகள் 10 பேரின் விடுதலை குறித்து ஜனாதிபதியுடன் பேச்சு. மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமாரிடம் உறுதி. இலத்திரனியல் ஊடக நிறுவனங்களின் தலைவர்களுடன் ஜனாதிபதி சந்திப்பு. ஆட்கடத்தலை தடுப்பதற்கு பொது பாதுகாப்பு அமைச்சு விசேட கூட்டு திட்டம். 2022 ஆண்டு மாவீரர் நாள் தொடர்பில் விசாரணை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருக்கிடையே விசேட சந்திப்பு. மனித உரிமை மீறல் குற்றவாளிகளுக்கு எதிராக தடை விதிக்குமாறு கோரி மேற்குலக நாடுகளுக்கு ஆவணங்களை அனுப்பியது உண்மை நீதிக்கான செயற்திட்டம். இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு, அமெரிக்கா எத்தகைய உதவிகளை வழங்கலாம்? இருநாட்டு உயர்மட்ட பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பில் ஆராய்வு. இந்தியாவுடன் நெருங்கிய உறவை பேணுவதே இலங்கைக்கு சாதகமாக அமையும். டக்ளஸ் தேவானந்தா. சமஷ்டி தீர்வு கிடைக்குமா? தமிழரசிடம் அனுர சொன்னது என்ன? ஸ்ரீதரன் விளக்கம். நீண்ட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகள் 10 பேரின் விடுதலை குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் பேசுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சு வாக்குறுதி அளித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சுக்கும் இடையிலான சந்திப்பு வியாழக்கிழமை கொழும்பில் இடம்பெற்றது. ஐநா பதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சின் அழைப்பின் பேரில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது நாட்டின் சமகால நிலவரம், புதிய அரசாங்கத்தின் செயற்பாடுகள், நாட்டை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கு அரசாங்கம் கொண்டிருக்கும் இயலுமை உள்ளிட்ட விடயங்கள் பற்றி பதிவிட பிரதிநிதி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் கேட்டறிந்து கொண்டார். அதற்கு பதிலளித்த கஜேந்திரகுமார், இப்புதிய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் ஊழல் மோசடிகள் குறையும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் தற்போது இந்த அரசாங்கத்துக்கு பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலம் கிடைக்க பெற்றிருக்கும் நிலையில் ஏற்கனவே நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு முரணாக நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்காமல் தொடர்வதையோ அல்லது பொருளாதார சுமையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்காமல் இருப்பதையோ நியாயப்படுத்த முடியாது. எனவே அடுத்து வரும் ஒரு வருட காலத்துக்குள் இவ்விரண்டு முக்கிய வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது எனவும் அவர் ஐநா பதிவிட பிரதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சிடம் சுட்டிக்காட்டினார். மிகச்சிறந்த அரசொன்றை கட்டியெழுப்பி அனைத்து பிரஜைகளுக்கும் சிறந்த வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்தும் பணியில் ஊடகங்களை வெளிநபர்களாக அன்றி பங்குதாரர்களாக கருதுவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். இலத்திரனியல் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அதற்காகவே தற்போதைய அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்துள்ளதாகவும் மக்கள் எதிர்பார்க்கும் புதிய அரசியல், சமூக மற்றும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இணையுமாறு அனைத்து ஊடக நிறுவனங்களுக்கும் அழைப்பு விடுத்ததாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் தொடர்பில் எந்த நேரத்திலும் அரசாங்கத்தை கேள்விக்குட்படுத்தவோ விமர்சிக்கவோ ஊடகங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்றாலும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு பாதகமான பொய்யான தகவல்களை வெளியிட வேண்டாம் என ஊடக நிறுவன பிரதானிகளிடம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு கோட்டை பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து நேற்று மாலை ஏற்பட்ட நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் தீவிர முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். தீ விபத்து ஏற்பட்ட ஹோட்டலில் அதிகளவான வெளிநாட்டவர்கள் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் முயற்சிகள் தீயணைப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்டன. தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மனித கடத்தல் மற்றும் ஆட்கடத்தலை தடுப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கூட்டு திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன தெரிவித்துள்ளார். விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றில் நேற்று இவ்வாறு அவர் தெரிவித்தார். இதன்போது அரசு சார்பற்ற நிறுவனங்களான தேசிய செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மனித கடத்தல் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன இதனை தெரிவித்துள்ளார். குறித்த சந்திப்பில் பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு, தொழிலாளர் திணைக்களம், நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம், லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு, சமூக சேவைகள் திணைக்களம், தொழிலாளர் அமைச்சகம், சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு, சுவிஸ் தூதரக பிரதிநிதிகள் உட்பட சர்வதேச மற்றும் உள்ளூர் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் பொருளாதாரம் மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சி இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு அமெரிக்காவினால் எத்தகைய உதவிகளை வழங்க முடியும் என்பது குறித்து இரு நாடுகளுக்கு இடையிலான உயர்மட்ட பிரதிநிதிகளின் சந்திப்பில் ஆராயப்பட்டது. தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்க இராஜாங்க உதவி செயலாளர் டொனால்ட் லூ தலைமையில் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகத்தின் பிரதி உதவி பணிப்பாளர் அஞ்சலி ஹவுல் மற்றும் திரைசேரியின் பிரதி உதவி செயலாளர் ரோபர்ட் கப்ரோத் ஆகியோர் அடங்கிய அமெரிக்க உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று காலை கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக நாட்டை வந்தடைந்தனர். இதன்படி அமெரிக்க திரைசேரியின் பிரதி உதவி செயலாளர் ரோபர்ட் கப்ரோத் மற்றும் திரைசேரியின் செயலாளர் மஹிந்த சிறிவர்த்தன ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் நிதியமைச்சில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிஸ் தங்கும் கலந்து கொண்டார். இதன்போது இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சி இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு அமெரிக்காவினால் இத்தகைய உதவிகளை வழங்க முடியும் என்பது குறித்தும் நிதியியல் மீளெழுச்சி தன்மையை வலுப்படுத்தக்கூடியவாறான இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டிணைந்த வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. 2022 ஆண்டு இடம்பெற்ற மாவீர தின நினைவேந்தல் தொடர்பிலும் பருத்தித்துறை நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரிடம் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த ஒருவரிடமே மேற்படி விசாரணைகள் இடம்பெற்றுள்ளது. குறித்த விசாரணை நேற்று இடம்பெற்றதுடன் 4 மணி நேரம் இவ்வாறு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் மக்கள் பேரவையால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்ட வரைவு மற்றும் தமிழ் தேசிய கட்சிகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து கலந்துரையாடும் நோக்கில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வார இறுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் செல்வம் அடைக்கலநாதனை மன்னாரில் சந்திப்பொன்றை நடத்தவுள்ளார். அண்மையில் இடம்பெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை அடுத்து இனிவரும் காலங்களிலேனும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தமிழ் மக்கள் நலனை முன்னிறுத்தி ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டும் என்ற விடயம் பல்வேறு தரப்பினராலும் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. இதன்படி தமிழ் மக்கள் பேரவையால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்ட முன்மொழிவை அடிப்படையாக கொண்டு ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேச்சுக்களை நடாத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னர் அறிவித்தார். இதேவேளை இது பற்றி கருத்து வெளியிட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் ஆகியோர் இந்த தீர்வு திட்ட முன்மொழிவு குறித்தும் அதற்கு அப்பாலும் பேச்சு நடத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டனர். இவ்வாறான ஒரு பின்னணியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீதரனை அவரது யாழ் இல்லத்தில் சந்தித்த கஜேந்திரகுமார் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு உள்வாங்கப்பட வேண்டியதன் அவசியம், அதனை முன்னிறுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகள், தமிழ் மக்கள் பேரவையால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்ட வரைவு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார். இலங்கையில் மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான மீறல் குற்றங்களிலும் ஊழல் மோசடிகளிலும் ஈடுபட்ட அரசு மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக தடைகளையும் நுழைவு அனுமதி தடையையும் விதிக்குமாறு வலியுறுத்தி அதனுடன் தொடர்புடைய 60க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளையும் ஆவணங்களையும் அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் அரசாங்கங்களுக்கும் ஐநா சபைக்கும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டம் அனுப்பி வைத்துள்ளது. ஹோனஸ்பர்க்கை தளமாக கொண்டு யஸ்மின் சூகா தலைமையில் இயங்கி வரும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டம் இலங்கையின் அரசு மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எதிரான தடைகள் மற்றும் விசா அனுமதி தடைகள் தொடர்பான 60க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை சமர்ப்பித்திருப்பதுடன் உலகளாவிய சட்ட வரம்பெல்லையின் பிரகாரம் வழக்கு பதிவுகளையும் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பூகோள அரசியல் பரப்பில் இந்தியா சீனா முரண்பாடு நிலவும் பின்னணியில் இலங்கை ஆட்சியாளர்களில் சிலர் அவ்விரு நாடுகளுடனான உறவை சமநிலையில் பேண முற்படுவார். சிலர் ஏதேனும் ஒரு தரப்பை சார்ந்து இயங்க முற்படுவார். எது எவ்வாறாக இருப்பினும் இலங்கையை பொறுத்தமட்டில் இந்தியாவுடன் நெருக்கமான உறவை பேணுவதுதான் பல்வேறு வழிகளிலும் சாதகமானதாக அமையும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இலங்கையின் இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஒரு பொன்னான வாய்ப்பை தந்தது. அதனை நாம் சரியாக பயன்படுத்தி இருந்தால் இவ்வளவு அழிவுகளும் துன்ப துயரங்களும் ஏற்பட்டிருக்காது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட போது தம்மில் 651 பேர் களப்பலியானதாக பிரபாகரன் உரிமை கூறினார். ஏனைய இயக்கங்களை சார்ந்தவர்களை சேர்த்தால் 2000க்கும் உட்பட்டோர் பலியாகினர். இருப்பினும் இதன் விளைவாக நாம் அவ்வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு தவறியதால் பெரும் எண்ணிக்கையான உயிர்களை இழக்கும் நிலை ஏற்பட்டது. இன்றளவில் அரசியலமைப்பிற்கு 13வது திருத்தம் கேள்விக்குறியாகியுள்ளது. அதேபோன்று இந்தியா அல்லது சர்வதேச சமூகம் எதுவாயினும் அவர்கள் தத்தமது நலன்களின் அடிப்படையிலே தமது பிரச்சினைகளை அணுகுவார். எனவே எம்முடைய பிரச்சினைகளை முன்னிறுத்தவும் அவற்றுக்கு தீர்வு காணவும் எம்மால் தான் முடியும்.
அதேவேளை பூகோள அரசியல் பரப்பில் இந்திய சீன முரண்பாடு நிலவும் பின்னணியில் இலங்கை ஆட்சியாளர்களில் சிலர் அவ்விரு நாடுகளுடனான உறவை சமநிலையில் பேண முற்படுவர். சிலர் ஏதேனும் ஒரு தரப்பை சார்ந்து இயங்க முற்படுவர். எது எவ்வாறு இருப்பினும் இலங்கையை பொறுத்தமட்டில் இந்தியாவுடன் நெருக்கமானது உறவை பேணுவதுதான் பல்வேறு வழிகளிலும் சாதகமானதாக அமையும் என தெரிவித்துள்ளார். சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு குறித்து புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது கவனத்தில் கொள்ள முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டார் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு புதன்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது தமிழரசு கட்சி எம்பிக்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதியிடம் விளக்கம் அளித்தனர். இது தொடர்பாக ஸ்ரீதரன் கருத்து தெரிவிக்கையில், இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் ஜனாதிபதியுடன் பேசினோம். சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு தொடர்பில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போதே கவனத்தில் கொள்ள முடியும் என அவர் எம்மிடம் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை அடுத்த வருட இறுதிக்குள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தம் தொடர்பில் அவர் எம்மிடம் எதுவும் கூறவில்லை. உள்ளூராட்சி சபை தேர்தலை நீதிமன்ற உத்தரவின்படி நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போன விடயத்தில் தம்மால் உடனடியாக எதுவும் செய்ய இயலாது என்றும் படிப்படியாக அந்த விடயத்துக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொல்பொருள் திணைக்களம், வனவள திணைக்களம் என்பனவற்றின் செயற்பாடுகள் குறித்து தொடர்ந்து பேசுவதாக அவர் தெரிவித்தார். காணிகள் விடுவிப்பு தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார்.